பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவதாக மகளிர் மேம்பாடு இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோ அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு மாற்றாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கல்லூரி மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் தங்களின் வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உள்கட்டமைப்பு வசதிகள், மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறக்கும் தளங்கள் ஏற்படுத்தி தரப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500ஆகவும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடைப்பந்து, கைப்பந்து, பேட்மிண்டன், தற்காப்பு கலை, வாள்வீச்சு விளையாட்டுகளுக்கான பல்நோக்கு வசதி கொண்ட உள் விளையாட்டு அரங்குகள் அனைத்தும் மாவட்டங்களில் இருப்பது உறுதி செய்யப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் MSME நிறுவன பொருட்கள் உலகளவில் சந்தைப்படுத்த மெய்நிகர் வணிகத்தளம் உருவாக்கப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை 1200 2000ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500ஆகவும் உயர்த்தப்படும். தமிழை போற்ற பன்னாட்டு தமிழ் அறிஞர்களையும் மொழி வல்லுநர்களையும் கொண்டு சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் எனவும், மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 முதல் 9000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவோராக முன்னேற்றிடும் வகையில் பிணை எதுவுமின்றி 5 லட்சம் வரை மானியத்துடன் வங்கி கடன் உதவி வழங்கப்படும். ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான அறிக்கையை நாடு முழுவதும் விவாத பொருளாகி மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்கள் முதல் வட்டங்கள் வரையிலான அரசு மருத்துவமனைகள் டயாலிசிஸ் சிகிச்சைக்காக கருவிகள் 2 மடங்காக்கப்படும். பேரிடர் கால இழப்புகள் ஹெக்டேர் ஒன்றுக்கு இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு 25,000ஆகவும், நீண்டகால பயிர்களுக்கு 27,000ஆகவும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 8வது ஊதியக்குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். அரசு அமைப்புகளில் ஏற்படும் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் காலதாமதமின்றி நிரப்பப்படும். அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு உரிய நேரத்தில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் மாத உதவியுடன் 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். புதிதாக 2 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 2030ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பூங்காக்கள், நகரங்களில் தேவைப்படும் இடங்களில் முழு அளவிலான தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். மேலும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மாநகராட்சிகளில் அருகாமையில் நவீன உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரங்கள் அமைக்கப்படும் எனவும், முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் முக்கிய நகராட்சிகளில் 50 புதிய செம்மொழி பூங்காக்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொழி போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறை அறிய நவீன நூலக வசதிகளுடன் பொள்ளாச்சியில் காட்சிக்கூடம் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 10,000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பள்ளி இடைநிறுத்தம் இல்லா நிலையை அடைய நடவடிக்கை எடுக்கப்படும். பல்வேறு துறைகளில் சிறப்பு பணியாற்றும் திருநர், திருநங்கைகளுக்கு விருது வழங்கப்படும். கடலூர், தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சேலம், திருப்பூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் தொழில் தொடங்க பெரும் உச்சவரம்பு 30 லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,31 லட்சம் சகோதரிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமைத் தொகையாக பெறுகிறார்கள். இனி நமது ஆட்சி காலத்தில் உரிமைத் தொகையானது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பத்திரிகையாளர்களின் குழந்தைகள் கல்விக்காக வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகைகள் அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி வளர்ச்சியையும் உறுதி செய்ய வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு மாவட்ட சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் ஆகியவை 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு கல்லூரிகளிலும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள், பல்வேறு திட்டங்களின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். மேலும் 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்தில் தமிழ்நாடு இடம் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 1000 கிராம தெய்வ கோயில்களுக்கு மறுசீரமைப்பு, தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியில் 2.5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 5 லட்சம் கோடியாக 2 மடங்காக்கப்படும். மேலும் தாயுமானவர் திட்டத்தில் மிகவும் வறுமையில் வாடும் நலிவடைந்த குடும்பங்கள் அடையாளம் கண்டு அவர்களின் வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, வாழ்வாதாரம், திறன் மேம்பாடு, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் சிறுபான்மையர் தொழில் தொடங்க டாம்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பில் அளவு 30 லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.